குரூப் வரும்போது பார்த்துருவோம் எதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஒவ்வொரு ஃபங்க்ஷன் குரூப் எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். இதில் OH அப்படிங்கிற குரூப் இருக்குது. OH அப்படின்னு சொன்னால் ஆல்கஹால் குரூப். ஸோ ஆல்கஹால் குரூப் வரும்போது நம்ம எப்படி அல்கேன் குரூப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெக்ஸேன் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஏன் அப்படிங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அல்கேன் குரூப்னு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அல்கீன் அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்துருச்சுன்னு சொன்னால் OH அப்படிங்கிறது ஆல்கஹால் குரூப். இதை நம்ம முடிக்கிறது வந்து OL அப்படின்னு முடிக்கணும். இப்போ OL அப்படின்னு நம்ம முடிக்கிறோன்னா ஹெக்ஸேன் குரூப் இருந்துச்சுன்னா இது கூட OLல நம்ம ஆட் பண்ணணும். இதில் ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு OLல அட்டாச் பண்ணிங்கன்னா ஹெக்ஸனால் அப்படிங்கிறது வரும். இப்போ ஹெக்ஸனால் அப்படின்னா அல்கேன் குரூப்போட ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி டபுள் பாண்ட் இருந்து ஒரு OH இருந்துச்சுன்னா டபுள் பாண்ட் இருந்தனாலே நம்ம ஹெக்ஸீன் அப்படின்னு சொல்லுவோம், ENE. இதில் ஆல்கஹால் குரூப் இருந்துச்சுன்னா ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு OLல சேர்த்தணும். அப்போ என்ன கிடைக்குன்னா ஹெக்ஸீனால் அப்படின்னு வரும், ஹெக்ஸீனால் அப்படின்னு வரும். அப்போ ஈன் குரூப் அதாவது டபுள் பாண்டட் காம்பவுண்ட் அது கூட ஆல்கஹால் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நேம் பண்ணும்போது நம்பரிங் சந்தேகமே வேண்டியதில்லை. கார்பன் குரூப்புக்கு மட்டும்தான் நம்பர் கொடுக்கணும். OH எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு நம்பரிங் கொடுத்துட வேணாம். ஹைட்ரோ கார்பனுக்கு மட்டும்தான் நம்பர். OH வந்து ஆல்கஹால் குரூப் நமக்கு, அதனால் அது ஃபங்க்ஷனல் குரூப் அது கூட அட்டாச் ஆகிருக்கு. இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 2 இது 3 4 5. ஸோ ஃபோர்த்து பொசிஷனில் மித்தைல் குரூப், இது சப்ஸ்டிடியூவன்ட், இது பேரண்ட். பேரண்ட் ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப். ஃபங்க்ஷனல் குரூப் எப்பவுமே பேரண்ட்டு கூட சேர்ந்து தான் வரணும், தனியாக வந்து எழுதக்கூடாது. ஸோ அது ஒரு சப்ஸ்டிடியூவண்ட்டாக எடுத்துக்கக்கூடாது. இது வந்து பேரண்ட்டு கூட தான் வரணும். இங்கேயே பார்த்தோம். அடுத்தது ஃபோர்த்து பொசிஷனில் மித்தைல் குரூப் இருக்குது. ஸோ 4 மீத்தைல் 5 கார்பன் ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து பென்டேன். ஆல்கஹால் குரூப் இருக்கிறதுனால ANE ரிமூவ் பண்ணிவிட்டு OLல சேர்த்தணும். ஸோ 4 மீத்தைல் பென்டனால் அப்படிங்கிறது இதனோட நேம். ஃபங்க்ஷனல் குரூப் வந்துன்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதை பேரண்ட்டு கூட தான் எழுதணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு கொடுக்குறோமோ அது பேரண்ட்டில் தான் நேமில் வரணும், தனியாக சப்ஸ்டிடியூவண்ட்டாக வரக்கூடாது. அடுத்தது இங்கேயும் பாருங்கள், இதெல்லாமே ஃபங்க்ஷனல் குரூப். ஆசிட் COHனா கார்பாக்சிலிக் ஆசிட், CHOங்கிறது ஆல்டிஹைட், CNங்கிறது சைனோ குரூப், அது கார்போநைட்ரைல் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது நைட்ரைல் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி 3 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இதுக்கு நேமிங் கொடுக்குறோம். இதில் நேம் கொடுக்கும்போது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் தான் நம்ம நேம் கொடுத்தோம். பட் இந்த ரூல்ஸ் படி நம்ம நம்பர் ஆஃப் கார்பன் ஐட்டம்ஸ் எங்கே இருந்தாலும் அதுக்கு நேம் கொடுக்கணும். அப்போ கார்பன் ஐட்டம்க்கு நேம் கொடுக்கறதுனால இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பனையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதுக்கு ப்ரீவியஸ் காம்பவுண்டில் OH இருந்தது, கார்பன் கிடையாது, அதனால் நம்ம அங்கே நம்பர் கொடுக்கல. இங்கே கார்பன் எங்கெங்கே வருதோ அதுக்கெல்லாம் நம்பரிங் கொடுக்கணும். 6. அப்போது 6 கார்பன் ஐட்டம்ஸ் இருக்குது. ஆசிட் வந்ததுன்னா நம்ம என்னென்னு முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆயிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படிங்கிறத ஆயிக் ஆசிட் அப்படின்னு நம்ம முடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஹெக்ஸேன். இப்போ நேம் வந்து ஹெக்ஸேன். ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயிக் ஆசிட்டை ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும், ஹெக்ஸனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லணும். ஹெக்ஸனாயிக் ஆசிட் இதனோட நேம். 6 கார்பன் வித் ஆசிட் குரூப். ஆசிட் குரூப் வரும்போது முடிக்கும்போது பேரண்ட்டு கூட ஆயிக் ஆசிட்னு முடிக்கணும். அடுத்தது இது பாருங்கள், ஆல்டிஹைடு குரூப். இதுலேயும் கார்பன் இருக்கிறதுனால இதுக்கு நம்பரை கன்சிடர் பண்ணுவோம். நம்பர் 2 இது 3 இது 4 இது 5 இது 6. அப்போ ஆல்டிஹைடு குரூப் 6 கார்பன் ஐட்டமோடு இருக்குது. ஹெக்ஸேன் ப்ளஸ் இதில் முடிக்கும்போது ஆல்டிஹைடுன்னு முடிக்கணும். இந்த ஆல்டிஹைடை சிம்பிளாக நம்ம ALன்னு சொன்னால் போதும். ALனா ஆல்டிஹைடுன்னு அர்த்தம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ALல சேர்த்துனீங்கன்னா போதும், ஹெக்ஸனால் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்கஹால் குரூப்புக்கு OLன்னு வரும், ஆல்டிஹைடு குரூப்புக்கு ALன்னு வரும். ALன்னு வந்தால் ஆல்டிஹைடு, OHன்னு வந்துச்சுன்னா OLன்னு வந்துச்சுன்னா ஆல்கஹால் குரூப். அதை ஞாபகம் வச்சுக்கணும், மாற்றிடக்கூடாது. ஹெக்ஸனால். இங்கேயும் பாருங்கள், இது சைனோ குரூப், அதாவது நைட்ரைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம், கார்போநைட்ரைல் அப்படின்னு சொல்லுவோம். இது 1 இது 2 இது 3 4 5 இது 6. இது வந்து ஹெக்ஸேன் ப்ளஸ் கார்போநைட்ரைல் ஆர் நைட்ரைல். நைட்ரைல்னு சொன்னால் கார்போநைட்ரைல்னு சொன்னால்
இந்த ஹெக்சேன் அப்படிங்கிறது ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு கார்போநைட்ரேட் நம்ம சேர்த்த வேண்டியதில்லை. இது ஒன்று மட்டும் எக்ஸப்ஷன், சைனோ வரும்போது ஈயை வச்சுட்டே எழுதணும். ஹெக்சேன் கார்போநைட்ரேட், ஈயை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. as per IUPAC nomenclature rules படி கார்போ நைட்ரைட் இங்கே ஈ கொடுத்துக்கலாம், ஹெக்சேன் கார்போ நைட்ரைட் அப்படின்னு. அடுத்து இது வந்து ஸ்பெஷல் கேஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்ணேன், இந்த கார்பனுக்கு நம்பரிங் கொடுத்துட்டு வந்தேன். ஃபங்க்ஷன் குரூப் இருந்தனாலும் 1 2 3 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ சேம் ஃபங்க்ஷன் குரூப் 3 டைம்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லா கார்பாக்சிலிக் ஆசிட்னாலே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இப்போ இதில் நம்பரிங் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட் செயின் எடுத்துக்கணும், லாங்கஸ்ட் செயின் எடுத்துக்கணும். அப்போ இது 5. ஒரு COOH குரூப்புக்கு நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியல, ஏன்னா அதை சப்ஸ்டிடியூண்டாக எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் 3 COOH குரூப்புக்குமே வந்து நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இதுக்கு நம்பரிங் கொடுக்காமல் விட்டுறேன். இந்த 3 கார்பனுக்கு மட்டும் நம்பரிங் கொடுத்துக்கிறேன். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ 3 கொடுத்துட்டு 3க்குமே சேம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா நேம் வந்து 1 2 3 3மே சேம் ப்ரிஃபரன்ஸ் வந்து ட்ரை கார்பாக்சி அப்படின்னு எழுதிடும். இப்போ எல்லாமே சேம் ப்ரிஃபரன்ஸ் வந்துச்சு, ட்ரை கார்பாக்சி பென்டேன், அவ்வளோதான். அப்போது 3 கார்பன் ஐட்டம் இருக்குது, 3 கார்பன் ஐட்டம் பென்டேனில் 3 ட்ரை கார்பாக்சி அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ 5 எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா 3ல் இந்த பொசிஷன் கார்பாக்சி வந்துடும். இதை சப்ஸ்டிடியூண்டாக வச்சுட்டு 3 ஹைட்ராக்சி 1,5 பென்டேன் டயாயிக் ஆசிட் அப்படின்னு வரும். பட் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கல. இப்போ 1 2 3 ட்ரை கார்பாக்சி பென்டேன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த 3 COOH குரூப்புக்கும் சேம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி இதுவும் 3 CHO குரூப், ஆல்டிஹைட் குரூப். அப்போ இதுலேயும் நான் என்ன எழுதலைன்னா 1, 2, 3 1, 2, 3 ட்ரை ஆக்சோ, இது பென்டேன் இல்லை, 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப்பேன். இங்கே ட்ரை ஆக்சோ, ஆல்டிஹைட் குரூப்பை ஆக்சோன்னு சொல்லலாம் அல்லது ஆல்டோன்னு கூட சொல்லலாம். ட்ரை ஆக்சோ பென்டேன். பென்டேன். அதே மாதிரி இதுலேயும் 3 CN குரூப் இருக்குது, கார்போநைட்ரேட் குரூப் இருக்குது. இதையும் நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டிடியூண்டாக எடுத்து பண்ணேன் அப்படின்னு சொன்னால் 1 2 3 ட்ரை சயனோ பென்டேன் ப்ரோப்பேன். 3 கார்பன்றதுனால ப்ரோப்பேன் தான். இங்கேயும் ட்ரை சைனோ ப்ரோப்பேன். ட்ரை சைனோ ப்ரோப்பேன் அப்படின்னு எழுதணும். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். நெக்ஸ்ட் ஒன் இதில் பாருங்கள், OH குரூப் 2 இருக்குது. ஸோ ஹைட்ரோ கார்பனுக்கு தான் நம்ம நம்பரிங் கொடுக்கணும், OH கொடுக்க வேண்டியதில்லை. கார்பன் இல்லை, அப்போ கார்பன் இருக்கிறதுக்கு மட்டும் நம்பரிங் கொடுக்குறோம் 3. அப்போ 2 OH வருது, OHன்னு வந்தாலே ஆல்னு முடிக்கணும். இது வந்து ப்ரோப்பேன். OH வந்தால் OLன்னு சேர்த்தணும், ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு. ஸோ அப்போ இங்கே 2 OH வர்றதுனால ஃபஸ்ட்டு பொசிஷன் 3rd பொசிஷன்லேயே வருது. ஸோ ப்ரோப்பேன் 1,3 2 OL வருது. அப்போ 2 OL அப்படிங்கும்போது டை அப்படிங்கிறத நம்ம சேர்த்துக்கணும். அப்போ டயால், நேம் வந்து ப்ரோப்பேன் 1,3 டயால் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பாருங்கள், இதில் ஈத்தர் குரூப் இருக்குது. இது ஈத்தர் குரூப், OCH3 இருக்குது. அப்போ நம்பரிங் வந்து நான் இங்கே பண்ணணும்னா OCH3 லாங்கஸ்ட் செயின் வர்றது பேரண்ட்டாக எடுத்துக்கணும். இங்கேருந்து தான் நம்பர் கொடுக்கணும், ஏன்னா இதில் OCH3 அட்டாச் ஆகிருக்கு. செகண்ட், இது 3rd, இது 4th. அப்போது ஃபஸ்ட் பொசிஷனில் மீத்தாக்சி, செகண்ட் பொசிஷனில் மீத்தைல் இருக்குது அப்படின்னு எடுத்துக்குவோம். இப்போ நம்பர் 4 கார்பன் ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால பியூட்டேன் அப்படின்னு சொல்லலாம். நேம் சொல்லும்போது 1 மீத்தாக்சி 2 மீத்தைல் பியூட்டேன். அப்படின்னா 1 மீத்தாக்சி ஃபஸ்ட் பொசிஷனில் மீத்தாக்சி அட்டாச் ஆகிருக்கு, செகண்ட் பொசிஷனில் மீத்தைல்,
4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டேன். ஸோ 1 methoxy 2 methyl butane அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஈத்தர் குரூப். அடுத்து பாருங்கள், இதில் கீட்டோன் குரூப் 2 இருக்குது. இப்போ நம்பரிங் இங்கேருந்து வந்தீங்கன்னா குறைவான நம்பர் அதனோட ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு கிடைக்கணும். பட் எப்படி வந்தாலும் அதே இதாக வரும், 2 4 தான் வரும். இப்போ நேம் பாருங்கள், இதில் பென்டேன் இருக்குது. கீட்டோன் குரூப் வந்துச்சுன்னா நான் ஓன் அப்படிங்கிறத சேர்த்தணும் வித் ரிமூவல் ஆஃப் இ. அப்போ இங்கே எத்தனை ஓன் இருக்குன்னா 2 ஓன் இருக்குது. அப்போ இது கூட டைன்னு சேர்த்துக்கலாம், டையோன் அப்படின்னு. இப்போ இதனோட நேம் நான் எழுதும்போது பென்டேன் பொசிஷன் சொல்லணும். 2,4 செகண்ட் பொசிஷன்லேயும் 4th பொசிஷன்லேயும் ஓன் குரூப் இருக்குது. அது நான் எத்தனை நம்பர்னால் 2 ஓன். ஸோ டையோன், பென்டேன் 2,4 டையோன் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு ஆல்டிஹைடு குரூப் இருக்குது, ஒரு அல்கீன் குரூப்பும் இருக்குது. ஸோ இதில் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஆல்டிஹைடு குரூப்புக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் டேபிளர் காலம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் வரும். அந்த டேபிளர் காலம் நோட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ஆல்டிஹைடு குரூப்புக்கு கொடுப்போம். செகண்ட் பொசிஷன், 3rd 4 5. 3rd பொசிஷனில் ஈன் குரூப் இருக்குது. ஸோ இது வந்து காமனாக நேம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பென்டீன், ஏன்னா 3rd பொசிஷனில் ஈன் இருக்குது. அது போக 4th பொசிஷனில் ஒரு மெத்தில் குரூப் சப்ஸ்டிடியூவன்ட் ஒன்று இருக்குது. 4th ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் மெத்தில் இருக்குது. இதையும் ஆட் பண்ணிக்கணும். எப்பவுமே சப்ஸ்டிடியூவண்ட்டை ஃபஸ்ட்டு சொல்லிடணும். 4 methyl 4 methyl. அடுத்தது பேரண்ட் நேம் வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் 3rd இருக்கிற அல்கீன் குரூப் வந்துச்சுனாலும் பேரண்ட்டில் தான் எப்போவுமே வரணும். அதாவது ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப், அல்கைன் குரூப், இது எது இருந்ததுனாலும் பேரண்ட் செயினோட நேமில் தான் வரணும். டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 5. ஸோ பென்ட் 3 ஈன்னு வரும். ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது ஆல்டிஹைடை சொல்லணும், ஈனால் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஏஎலுக்கு வந்து பொசிஷன் 1 ஆல் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னா இது அண்டர்ஸ்டுட். ஏன்னா டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா ஃபைன். இது மாதிரி கீட்டோ குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிடில் வரும், அதனால நம்பர் கொடுத்தே ஆகணும். மிடில் எங்கே வேணாலும் வரலாம். ஆனால் ஆல்டிஹைட் குரூப், ஆசிட் குரூப் எல்லாமே வந்து அதனோட எண்டில் தான் வரும். அப்போ பென்ட் அப்படின்னாலே 5 கார்பன் தான் அர்த்தம். அப்போ 5th கார்பனில் தான் வந்திருக்கணும், எண்டு கார்பன் தான், ஏன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா. அப்போ என்ன ஆகுன்னா பென்ட் அப்படின்னா 5 கார்பனில் ஒரு கார்பன் வந்து ஆல்டிஹைடாக இருக்குதுன்னு அர்த்தம். அது டெர்மினலில் தான் வர முடியும், அதாவது ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்துடும். அப்போ ஈனால் அப்படின்னு சொன்னாலே போதும். 1ங்கிறத நம்ம நோட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, பட் பண்ணலாலும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆசிட் குரூப் இருக்குது, அல்கீன் குரூப் இருக்குது. இதில் ஆசிட்டுக்கு நம்பர் 1 கொடுக்கலாம், ஏன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப். இதில் பார்த்தீங்கன்னா ஆயிக் ஆசிட் அப்படின்னு முடிக்கணும், பென்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அல்கேன் குரூப்பை குறிக்கும். இங்கே நமக்கு அல்கேன் கிடையாது, அல்கீன் இருக்கிறதுனால 3rd பொசிஷனில் ஈன் இருக்குது. அப்போது 3 ஈன் அப்படிங்கிறத சொல்லணும். பென்டேனுக்கு பதிலாக ஏன் வந்து அல்கேன் குரூப் ஆகிடும். பென்ட் 3 ஈன் ஆயிக் ஆசிட், அவ்வளோதான். அப்போ இதனோட நேம் வந்து பென்ட் 3 ஈனாயிக் ஆசிட். ஈனில் ஈங்கிறது இருக்குல்லையே, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயிக் ஆசிட்டை ஆட் பண்ணணும். ஸோ பென்ட் 3 ஈனாயிக் ஆசிட் அப்படின்னு சொன்னோம். இப்போ இதை நேம் நம்ம எழுத முடியும், ஸ்ட்ரக்சர் போட்டோம். அடுத்தது பாருங்கள், இது ஒரு எஸ்டர் குரூப். COO C2H5 வந்துச்சுன்னா அது எஸ்டர். இப்போ எஸ்டர் குரூப்பில் நம்ம நம்பரிங் கொடுத்தோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு கார்பன், லாங்கஸ்ட் செயின் எடுத்துக்கலாம் 3, இது 4, இது 5. இந்த சைடு வந்து ஒரு இத்தைல் குரூப் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ எப்போவுமே 8 அப்படின்னு முடிக்கணும். இது எப்படி முடிக்கிறோன்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவன்ட் இல்லையா, எத்தில் தான் சப்ஸ்டிடியூவன்ட், அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுவோம். இத்தைல் அப்படின்னு போட்டுட்டு அடுத்தது இந்த 4th பொசிஷனில் மித்தைல், இத்தைல் 4 மித்தைல். டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 5 இருக்குது, 8ன்னு முடிக்கணும், ஏன்னா எஸ்டர் குரூப். பென்டேன் O8, பென்டனோயேட் அப்படின்னு முடிக்கணும். ஸோ எத்தில் 4 மெத்தில் பென்டனோயேட் அப்படிங்கிறது இதனோட நேம், எஸ்டர் குரூப்போட நேம். அடுத்தது இது ஒரு ஆசிட் குளோரைடு.
ஆசிட் குளோரைடாக இருந்ததுன்னா நேம் எப்படி பண்ணுவோம்னு பாருங்கள். இது 1. ஆசிட் குளோரைட்னா ஆயில் குளோரைடு அப்படின்னு முடிக்கணும். OIL ஆயில் குளோரைடு. குளோரைடாக இருக்கிறதுனால ஆயில் குளோரைடு. காமனாக வந்து ஆயில் ஹேலைட்ஸ்னு சொல்லுவோம். ஹேலைட்ஸ்னால் குளோரோ, ப்ரோமோ, அயோடோ எல்லாமே சேர்ந்து வரும். இப்போ இங்கே குளோரின் இருக்கிறதுனால நான் ஆயில் குளோரைடு அப்படின்னு எடுத்திருக்கேன். நம்பரிங் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி 4 கார்பன் ஐட்டம்ஸ் எடுத்திருக்கேன். பியூட்டேன்னு சொன்னால் அது வந்து அல்கீன் குரூப். செகண்ட் பொசிஷனில் ஈன் வந்திருக்கு, அதனால் 2 ஈன்னு சொல்லிடுவோம். ஈன் குரூப், அதாவது ஈன் பொசிஷன், அதாவது டபுள் பாண்ட் இருக்குது. 2 ஈன். அடுத்தது ஆயில் குளோரைடு அப்படிங்கிறத நான் சேர்த்தணும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். பியூட் 2 ஈன் ஆயில் குளோரைடு. இதுக்கு ஆயில் குளோரைடுக்கு நம்பர் கொடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப். டெர்மினல்னால் அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப். இதில் பார்த்தீங்கன்னா அமைடு குரூப் இருக்குது. அமைடு குரூப்பை எப்படி நேம் பண்ணுறோன்னா நம்பரிங் வந்து இது ஃபஸ்ட் 2 3 4 5. இந்த 4th பொசிஷனில் ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் மித்தைல் இருக்குது. பேரண்ட் நேம் வந்து 5 கார்பன் பென்டேன் அமைடு அப்படின்னு முடிக்கணும். அப்போ சப்ஸ்டிடியூவண்ட்டை ஃபஸ்ட்டு சொல்லிக்கலாம். எப்பவுமே எழுதும்போது ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவண்ட் எழுதிடணும். 4 மித்தைல் பென்டேன் அப்படிங்கிறது ஆல்ஃபா எல்லாமே சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஃபங்க்ஷனல் குரூப்பை சேர்த்தக்கூட ஃபங்க்ஷனல் குரூப் அமைடு. அப்போ பென்டேன் அமைடு அப்படின்னு சொன்னால் போதும். ஏன்னா அமைடும் உங்களுக்கு எங்கே வரும்னா டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ 4 மெத்தில் பென்டேன் அமைடு அப்படிங்கிறது இதனோட நேம். அடுத்தது பாருங்கள், இதில் கார்போநைட்ரைல் குரூப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தான் கொடுப்போம். இந்த 2 3 4 இது 5. ஸோ பென்டேன் குரூப், பென்டேன் கார்போநைட்ரைல் சப்ஸ்டிடியூவன்ட் 4th பொசிஷனில் இருக்குது. ஸோ இதில் 4th பொசிஷன் மித்தைல் குரூப் இருக்குது. ஸோ 4 மித்தைல், இங்கே பென்டேன். இதில் ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு கார்போநைட்ரைல் சேர்த்த வேண்டியதில்லை. கார்போநைட்ரைலுக்கு மட்டும் ஈயோடையே எழுதணும். 4 மித்தைல் பென்டேன் கார்போநைட்ரைல் ஆர் நைட்ரைல்னு சொன்னால் கூட போதும். 4 மெத்தில் பென்டேன் கார்போநைட்ரைல், இதான் இதனோட நேம். சைனோ குரூப். அடுத்தது அமைன் குரூப். இதில் லாங்கஸ்ட் செயின் எதுவோ அதுதான் நம்ம எடுத்துக்குவோம். லாங்கஸ்ட் செயின் 3, இந்த பக்கம் 1 தான் இருக்குது. ஸோ இந்த சைடு மித்தைல் குரூப். இதில் செகண்ட் பொசிஷனில் ஒரு மித்தைல் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதுவோம்னா மித்தைல் 2 மித்தைல் ப்ரோப்பேன் அமைன், மெத்தில் 2 மெத்தில் ப்ரோப்பைன் அமைன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முன்னாடி N போட்டு அப்படின்னு சொன்னால் N மித்தைல். அடுத்தது இது ஒரு N சொல்லலாம். Nல 2 மித்தைல் ப்ரோப்பைன் அமைன். அதாவது இந்த N கொடுக்காமே சில நேரம் எழுதியிருப்பாங்க. மித்தைல் 2 மெத்தில் ப்ரோப்பைன் அமைன் ஒரு சைடு, மித்தைல் ஒரு சமைடு அமைன் அப்படின்னு அர்த்தம். செகண்டரி அமைன்னு பேர். அது N கொடுத்துட்டிங்கன்னா Nல ஒரு மெத்தில், Nல 2 மெத்தில் ப்ரோப்பைன் அப்படிங்கிற 2 அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ N கொடுத்தாலும் எழுத முடியும், N கொடுக்கலனாலும் அது அண்டர்ஸ்டுட் தான். ஸோ இது வரைக்கும் நாம் சிங்கிள் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா எப்படி நேம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ பாலி ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், அதாவது மோர் தேன் 1 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி நேம் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர், IUPACனுடைய ப்ரிஃபரன்ஷியல் கொடுத்துருக்க மாதிரி ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க வேண்டிய ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் group. Sulfonic acid, then acid anhydride, esters, acid halide, amide, nitride, aldehydes, ketones, alcohols, diol, amine, ether, alkene, alkynes. இந்த ஆர்டரில் தான் நம்ம நேம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டர் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். இந்த காம்பவுண்டில் குரூப்
OH அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு ஹைட்ராக்சி ஆல்கஹால் குரூப் கூட ஒரு கீட்டோ குரூப் இருக்குது. ஸோ இதில் ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் படி எது ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பை நாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் கீட்டோன் ஆல்கஹால் தான் ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப் ஃபஸ்ட் இருக்குது. செகண்ட் அதுக்கப்புறம் தான் OH. ஸோ டபுள் பாண்ட் கார்பனைல் குரூப்புக்கு லோயஸ்ட்டு நம்பர் வர மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ பட் இங்கேருந்து கொடுக்கறனால OHக்கும் லோயஸ்ட்டாக தான் இருக்குது. 3, 4, 5. ஸோ எது வந்து மெயின் ஃபங்க்ஷனல் குரூப், அதாவது ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்போ அது பேரண்ட்டோடு வந்துடணும். மற்ற குரூப் வந்து நான் என்ன எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சப்ஸ்டிடியூவண்டாக தான் எடுத்துக்கணும். அப்போ OH வந்து இங்கே சப்ஸ்டிடியூவண்டாக தான் இருக்குது. ஸோ இது ப்ரிஃபிக்ஸில் தான் வரும். அப்போ OH ப்ரிஃபிக்ஸில் வரும்போது நான் என்ன எடுத்துக்கணும், ஹைட்ராக்சின்னு எடுத்துக்கணும். இதே குரூப் வந்து OH மட்டும் இருக்கும்போது இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 5 கார்பன் ஐட்டம்ஸ், இங்கே OH தான் ப்ரைமரி குரூப், இதில் நாம் பென்டேன் OL பென்டனால் அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கீட்டோ குரூப். ஸோ அதுதான் வந்து கீட்டோ குரூப் சஃபிக்ஸில் வரணும், அதாவது பேரண்ட்டோட வரக்கூடிய நேம். ஹைட்ராக்சி வந்து பேரண்ட்டில் வராது. என்ன காரணம்னா இது செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குது, செகண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஹைட்ராக்சின்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த ஹைட்ராக்சி எந்த பொசிஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன். ஸோ 1 ஹைட்ராக்சி, அடுத்து கீட்டோனோட நேம் பென்டேன் ஓன், செகண்ட் பொசிஷனில் ஒரு ஓன் குரூப், அவ்வளோதான் 2 ஓன். செகண்ட் பொசிஷனில் ஓன் இருக்கிறதுனால 1 ஹைட்ராக்சி பென்டேன் 2 ஓன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு OH குரூப் இருக்குது. இப்போ இதில் 2 குரூப், இது வந்து ஆல்டிஹைட் குரூப் CHO, அதாவது இந்த CHOன்னு இருக்குது, இது ஆல்டிஹைட் குரூப். இந்த ஆல்டிஹைட் குரூப் ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கும். ஹைட்ராக்சி அப்புறமா தான் வரும். ஹைட்ராக்சி அதுக்கப்புறமா தான் ஹைட்ராக்சி எடுத்துக்க முடியும், செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இதை வந்து நான் ப்ரிஃபிக்ஸாக தான் எடுத்துக்கணும், பேரண்ட்டோட வரக்கூடாது. ஸோ நம்பரிங் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் படி ஆல்டிஹைடுக்கு தான் 1. ஸோ அது பேரண்ட்டோட வந்துடும், பேரண்ட் செயினில் வரும். ஸோ இதனோட நேம் பார்த்தீங்கன்னா 6 ஹைட்ராக்சி ஹெக்ஸனால் AL. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பொசிஷனில் AL வந்திருக்கும், அதனால் நான் ALன்னு சொன்னாலே அது அண்டர்ஸ்டுட், ஏன்னா டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப் 6 ஹைட்ராக்சி ஹெக்ஸனால். இதான் இதனோட நேம். இதை எப்படி நேம் பண்ணுறதுன்ட்டு பார்த்துருக்கோம். இதே மாதிரி மற்ற குரூப்ஸ் இருக்கும்போது பாருங்கள். இதே மற்ற ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்குது. இப்போ கீட்டோ குரூப் ஒன்று இருக்குது, ஒரு சைனோ குரூப் இருக்குது. இதில் ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் பாருங்கள். கீட்டோ வந்து இங்கே இருக்குது, சைனோ இங்கே இருக்குது. ஸோ நம்ம கொடுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சைனோ குரூப்புக்கு. இப்போ இது வந்து செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ஆக்ஸோ அப்படிங்கிறது தான் நமக்கு வரும். ஸோ இது ஃபார்மைல் கிடையாது, கீட்டோ. இதில் ஆக்ஸோன்னு கொடுக்கலாம் அல்லது கீட்டோ அப்படின்னு கொடுக்கலாம். பேரண்ட்டில் வரும்போது தான் ஓன்னு முடியும். பட் இது செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப்புங்கிறனால நம்ம ப்ரிஃபிக்ஸ், அதாவது சப்ஸ்டிடியூவண்டாக தான் கன்சிடர் பண்ணணும். இந்த ப்ரிஃபிக்ஸுங்கிறது என்னென்னா சப்ஸ்டிடியூவண்டாக வரும்போது இதனோட நேம் சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்கிறதுனால நேம். இது பேரண்ட்டில் வராது, பேரண்ட்டாக வந்துச்சுன்னா இதில் வரும். ஸோ சப்ஸ்டிடியூவண்டாக இருக்கும்போது இந்த நேம் தான் எடுத்துக்கணும். இப்போ கீட்டோ வந்து சப்ஸ்டிடியூவண்டாக இருக்குது. இதில் நம்பரிங் கொடுக்கணும். நம்பரிங் வந்து கார்பன் லாங்கஸ்ட் செயின் எடுத்துக்கணும். சைனோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம நேமிங் நம்பரிங் கொடுத்துட்றோம். 4, 5, 6, இது 7. இப்போ இது ஃபங்க்ஷன், இது CO அப்படிங்கிறது செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப். இதை நான் வந்து சப்ஸ்டிடியூவண்டாக கன்சிடர் பண்ணி எந்த பொசிஷனில் இருக்குன்னு பார்க்குறோம். 5 ஆக்ஸோ
ஹெப்டேன் கார்போநைட்ரைல் அப்படின்னு சொல்லலாம் இதனோட நேம். 5th பொசிஷனில் ஆக்ஸோ, ஹெப்டேன் 7 கார்பன் ஐட்டம்ஸ், நைட்ரைல் இருக்குது. இன்னொன்று கூட இங்கே மெத்தில் இருக்குது, அதை நம்ம விட்டுருக்கோம். 2 மித்தைல் இதையே ஆட் பண்ணிக்கணும். இங்கே வந்து 2 மித்தைல் 5 ஆக்ஸோ 2 மித்தைல் 5 ஆக்ஸோ ஹெப்டேன் கார்போநைட்ரைல் ஆர் ஹெப்டேன் நைட்ரைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கார்போநைட்ரைல் வரும்போது எப்போவுமே இந்த இ வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இதனோட நேம் எப்படி எழுதணும்னா 2 மித்தைல். எப்போவுமே நம்பருக்கும் நேமுக்கு இடையில் ஒரு ஹைஃபன் போடணும். நம்பர்ஸுக்கும் இதுக்கு இடையில் ஒரு நம்பர் கண்டினியூஸாக வந்துச்சுன்னா அதில் கமா போட்டுக்கோம். நம்பர்ஸ்க்கு இடையில், நம்பருக்கும் லெட்டருக்கு இடையில் எப்போவுமே ஒரு ஹைஃபன் வரணும். 5 ஆக்ஸோ ஹெப்டேன், இங்கே இ கொண்டு வரணும், கார்போ நைட்ரைல் தான் என்னோட நேம். ஓகே, இதே மாதிரி இது ஒரு ஆசிட் குரூப். இதில் நம்பர் ஆஃப் கார்பன் பாருங்கள், பென்டேன். ஸோ பென்டனாயிக் ஆசிட் அப்படிங்கிறது நேம், இது நமக்கு தெரியும். இப்போ இன்னொரு ஃபங்க்ஷனல் குரூப் ஏதாவது சப்ஸ்டிடியூவன்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 3, 4, 5, 6 கார்பன் ஐட்டம். ஸோ ஹெக்ஸனாயிக் ஆசிட்னு சொல்லுவோம். இப்போ இதில் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷனல். ஸோ 2 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது. 5th பொசிஷனில் ஒரு கீட்டோ குரூப், அப்புறம் ஆசிட் குரூப். இதில் ஆசிட் தான் நம்ம ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இப்போ இது பேரண்ட் செயினில் ஆயிக் ஆசிட்னு வரணும். செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப் கீட்டோன், இது ஆக்ஸோன்னு வரணும். இப்போ 5th பொசிஷனில் ஆக்ஸோ ஹெக்ஸனாயிக் ஆசிட் அப்படின்னு எழுதிக்கலாம். இது சிம்பிளாக அப்படி சொன்னோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு ஆல்டிகைடு கொடுத்துருக்கேன், ஒரு ஆசிட் கொடுத்துருக்கேன். ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப் ஆசிட், ஆல்டிகைடு செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ ப்ரிஃபிக்ஸ் நேம் ஆக்ஸோ, நம்பரிங் 6 கார்பன் ஐட்டம்ஸ். 6th பொசிஷனில் ஆக்ஸோ இருக்குது, அதாவது ஆல்டிகைடு குரூப். நீங்கள் ஃபார்மைல்னு கொடுத்தாலும் தப்பில்லை. இப்போ 6 ஆக்ஸோவோ ஹெக்ஸனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே மாதிரி பாருங்கள். இப்போ இதில் ஆல்டிகைட் குரூப் இருக்குது, இங்கே கீட்டோ குரூப் இருக்குது. இதில் எடுத்துட்டிங்கன்னா இதுலேயும் 6 ஆக்ஸோ ஹெப்டனாயிக் ஆசிட், ஹெப்டனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன டவுட் இதில் வரும். அதாவது ஆக்ஸோ அப்படிங்கிறது ஆல்டிகைடுக்கும் சொல்கிறோம், கீட்டோனுக்கும் சொல்கிறோம். ஆக்ஸோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஆக்ஸோவை நம்ம எப்படி வந்து கன்சிடர் பண்ணி சொல்ல முடியும்? கீட்டோனும் வரலாம், ஆல்டிகைடுக்கும் வரலான்னா எப்படி நாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ரெண்டுக்கு ஒரே நேம் வச்சுருக்கோம். அதர்வைஸ் நீங்கள் கீட்டோ அல்லது ஃபார்மைல்னு சொன்னால் கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆக்ஸோனே கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுமே ஆக்ஸோன்னு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இதில் ஒரு குரூப் நான் தரேன்.
கீட்டோ குரூப் இருக்குது. இதில் ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. ரெண்டுக்குமே ஆக்ஸோன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இது முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஆக்ஸோ அப்படிங்கிறதுல ஆல்டிஹைட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப். ஆக்ஸோவில் கீட்டோன் வந்து டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லை, மிடில் எங்கே வேணாலும் வரலாம். ஆனால் ஆல்டிஹைட் அப்படிங்கிறது டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப், டெர்மினலில் மட்டும்தான் வரும். ஆனால் கீட்டோ குரூப் வந்து டெர்மினலில் வர முடியாது இல்லையா? அப்போ இதுக்கு நம்பரிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 3 இது 4 இது 5 இது 6. இப்போ நேம் சொல்லும்போது 5 ஆக்ஸோ ஹெக்ஸனாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்கள், இதுலேயும் 5 ஆக்ஸோ பென்டனாயிக் ஆசிட்னு சொல்லுவோம். இதில் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் 5 ஆக்ஸோ தான், இதுவும் 5 ஆக்ஸோ தான். ஆனால் இது ஹெக்ஸனாயிக் ஆசிட் அப்படின்னு பேரண்ட் வரும்போது 6 கார்பன் ஐட்டம்ஸ் வந்துடுது. 5th பொசிஷனில் ஆக்ஸோ அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிடில் வருதுன்னு அர்த்தம். அதாவது 2 கார்பனுக்கு இடையில் வருதுன்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட் செயினில் சென்டரில் மற்ற பக்கம் வருதுன்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக அது என்னவாக இருக்க முடியும்? கீட்டோனாக தான் இருக்க முடியும். இதுவே வந்து பென்டனாயிக் ஆசிட், பென்டேன்னா 5 கார்பன் ஐட்டம், 5th கார்பனில் ஆக்ஸோனா கண்டிப்பாக அது ஆல்டிஹைடாக தான் இருக்க முடியும். ஏன்னா டெர்மினலில் கீட்டோ குரூப் வராது. ஸோ அதை வச்சு நம்ம இந்த ஆக்ஸோ வந்து கீட்டோவா அல்லது ஆல்டிஹைடா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆக்ஸோ அப்படின்னா எங்கே கொடுக்கறது, எது ரெண்டுமே ஆக்ஸோன்னு எப்படி சொல்ல முடியும்பாங்க. கீட்டோ ஆல்டிஹைடு ரெண்டுக்குமே வந்து டெர்மினல் ஃபங்க்ஷனல் குரூப்பா அல்லது மிடில் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஹெக்ஸனாயிக் ஆசிட் இருக்குது, பட் 5th பொசிஷனுங்கிறாங்க, அப்போ அது கீட்டோவாக தான் இருக்க முடியும். இதில் பென்டனாயிக் ஆசிட் 5 கார்பன், 5ஆவதுல ஆக்ஸோனா கண்டிப்பாக அது ஆல்டிஹைடாக தான் இருக்க முடியும். இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு 2 3 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், இதில் ஆசிட் குரூப் இருக்குது, OH குரூப் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது COOHன்னு நமக்கு தெரியும். இது 1, இது 2, 3, 4, 5. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் வந்து 5 இருக்குது. 4th பொசிஷன் ஹைட்ராக்சி இருக்குது. ஏன்னா இது சப்ஸ்டிடியூவண்ட்டாக தான் நம்ம ஹெச் வந்து OH வந்துருந்ததுன்னா ஆல்கஹால் கிடையாது, இங்கே ஹைட்ராக்சி தான். அப்போ நம்ம ஹைட்ராக்சி வந்து 4th பொசிஷனில் இருக்குது. 3rd பொசிஷன் மித்தைல். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி நம்ம எழுதணும். 4 ஹைட்ராக்சி 3 மித்தைல் 3 மித்தைல் பென்டனாயிக் ஆசிட், இதுதான் என்னோட நேம். இதே மாதிரி நெக்ஸ்ட் காம்பவுண்ட் பாருங்கள், இதில் ஆசிட் குரூப். ஸோ இது 1 2 3 4 5. ஸோ 4th பொசிஷனில் கீட்டோ குரூப், அதாவது ஆக்ஸோ. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆசிட் கொடுப்போம். 4 ஆக்ஸோ ஆர் கீட்டோன்னு சொல்லலாம் நீங்கள். 4 ஆக்ஸோ பென்டனாயிக் ஆசிட், வெரி சிம்பிள். இதே அமீன் குரூப் இருக்குங்க. அமீன் குரூப்பில் ஒரு OCH3 குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அமீன் குரூப் இருக்குனால இது ஃபஸ்ட் நம்பர் 1. அமீனும் ஈத்தரும் பாருங்கள், எது ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பாருங்கள். அமினோ குரூப், ஈபாக்சி, இந்த ஈத்தர் குரூப். ஸோ அமினோவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அமினோ வந்து நம்ம அமீனில் தான் முடிப்போம் பேரண்ட்டில் வரும்போது. ஈபாக்சி எப்போவுமே சப்ஸ்டிடியூவண்டாக தான் இருக்கும். இப்போ இது நம்பர் 1, இது 2 3 and 4. 3rd பொசிஷனில் மெத்தில் குரூப் இங்கே இருக்குது. ஸோ மெத்தில் குரூப் இருக்கிறதுனால இது மீத்தாக்சி அப்படின்னு இந்த போர்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ மீத்தாக்சி அப்படின்னா 3rd பொசிஷன் 3 மீத்தாக்சி பியூட்டேன் அமைன் சொல்லலாம். இதுதான் என்னோட நேம். 2 ஃபங்க்ஷன் குரூப், அமீனோ ஈத்தர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதில் ஒரு அல்கீன் குரூப் இருக்குது, ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்குது, ஒரு கீட்டோ குரூப் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இந்த டேபிளர் காலம் படி ஆல்டிஹைட் குரூப். ஸோ இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுங்கனால AL அப்படிங்கிறதான் வரும். அப்புறமா கீட்டோ குரூப். அல்கீன் குரூப்பெல்லாம் இங்கே லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய நம்பரிங் கொடுக்க வேண்டியது ஆல்டிஹைடுக்கு. இது 2 3 4 5, இது 6.
இதை நேம் படுத்திங்கன்னா 5 ஆக்ஸோ ஹெக்ஸ் 3 ஈன் ஆல். அவ்வளோ ஆல்டிஹைடை ஆல்னு சொன்னால் போதும். நம்பரிங் நீங்கள் கொடுத்தாலும் தப்பு இல்லை, EN 1 ஆல் அப்படின்னு சொல்லலாம், பட் நாட் நெசசரி. 5 ஆக்ஸோ ஹெக்ஸ் 3 ஈன் ஆல். அடுத்தது இது அமீன் குரூப், ஏற்கனவே பார்த்த குரூப் 1 2 3 4. ஸோ 3 மீத்தாக்சி, இப்போ தான் இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். 3 மீத்தாக்சி பியூட்டைல் அமைன். அடுத்தது பாருங்கள், இதில் அமீன் CN இருக்குது, CHO இருக்குது, NH2 இருக்குது. 3 ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருக்குது. இதில் ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் நம்ம பார்க்குறோன்னா CN தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வரும், அப்புறமா ஆல்டிஹைட் குரூப் இருக்குது, அப்புறமா தான் அமீன் குரூப் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் படி நம்ம நேம் கொடுக்கணும். இப்போ CN தான் நம்பர் 1, இது 2 3 4 5, இது 6. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தேர்ட் பொசிஷன் ஆக்ஸோன்னு சொன்னால் அது கீட்டோவுக்கு சேர்ந்துடும், ஏன்னா ஹெக்ஸின்னு வருதுனால. அப்போ இங்கே வந்து நம்ம CHO இந்த பக்கம் இருக்கிறதுனால இங்கே ஃபார்மைல் அப்படிங்கிற வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ ஃபார்மைல் இது அமினோ குரூப். ஸோ அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் 5 அமினோ. இங்கே நம்ம ஆக்ஸோங்கிறத யூஸ் பண்ண முடியாது. 3 ஃபார்மைல். ஆக்ஸோ யூஸ் பண்ணிட்டிங்கன்னா அது என்ன ஆயிரும், கீட்டோ குரூப் மாதிரி கன்சிடர் பண்ணிடுவாங்க. அதனால 3 ஃபார்மைல் தான் இங்கே கொடுக்கணும். 3 ஃபார்மைல் ஹெக்ஸ் சேன் கார்போ ஹெக்ஸா கார்போ ஹெக்ஸேன் வரணும், ஏன்னா கார்போ நைட்ரைல் போது ஹெக்ஸேன் கார்போ நைட்ரைல் அப்படிங்கிறது இதனோட நேம். ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. த IUPAC நேம் ஆஃப் த காம்பவுண்ட் NEET 2017 லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் குரூப் இருக்குது, கீட்டோ குரூப் இருக்குது, அல்கீன் குரூப் இருக்குது. நம்மளோட ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் படி ஆல்டிஹைட் குரூப் வரணும், அப்புறமா தான் கீட்டோ குரூப், அதுக்கப்புறமா அல்கீன் குரூப். இதில் நம்பரிங் வந்து ஆல்டிஹைடுக்கு தான் ஃபஸ்ட்டு, செகண்ட், இது தேர்ட், இது 4, இது 5 6. இப்போ இதில் நேமிங் கொடுக்குறது எப்படின்னா, செகண்ட் பொசிஷனில் ஒரு மித்தைல் குரூப் இருக்குது, ஃபோர்த் பொசிஷன் அல்கீன் குரூப், தேர்டில் ஒரு ஆக்ஸோ குரூப் இருக்குது. ஃபஸ்ட் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி நம்ம எழுதுவோம். ஸோ இந்த குரூப்பில் இதில் ஆக்ஸோ அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ஆல்டிஹைட் குரூப் வந்தோன்னா ஆல்னு முடிப்போம். ஆக்ஸோ ஆர் கீட்டோ அப்படின்னு சொல்லலாம். இங்கே கீட்டோன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மைல் அப்படிங்கிறது ஏன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப் அப்படிங்கும்போது ஆல்னு தான் முடியணும். ஸோ ஆல்னு முடிகிறது பார்த்திங்கன்னா A, C and D. ஸோ பிங்கிறது வந்து ரூல்ட் அவுட். ஸோ பிங்கிறது ஆன்சராக இருக்க முடியாது இல்லையா. ஸோ பிங்கிறது ஆன்சர் இல்லைன்னு தெரியும். அடுத்து ஆக்ஸோ அப்படிங்கிறது 3. ஆக்ஸோங்கிறது இந்த 4ல் வருது. பட் அதே மாதிரி கீட்டோ அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். ஆக்ஸோ வச்சு பார்த்திங்கன்னா தேர்டு பொசிஷன் ஆக்ஸோ வரணும். பட் இங்கே 4 இருக்கிறதுனால இதுவும் ரூல்ட் அவுட், நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்தது தேர்டு பொசிஷன் கீட்டோ, A and D ரெண்டும் தேர்டு பொசிஷன் கீட்டோ. செகண்ட் பொசிஷன் மித்தைல் இருக்குது, ரெண்டுலேயுமே செகண்ட் பொசிஷன் மித்தைல் இருக்குது. ஹெக்ஸ் 4 ஈன் வருது. இங்கே இதில் 5 ஈன் கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ 5 ஈன் வராது இல்லையா, அப்போ அதுவும் ரூல்ட் அவுட். ஸோ நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3 கீட்டோ 2 மித்தைல் ஹெக்ஸ் 4 ஈன் ஆல் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நீங்கள் ஆக்ஸோவை வச்சு எழுதியிருந்தாங்கன்னா எப்படி எழுதியிருக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி 2 மித்தைல் 3 ஆக்ஸோ ஹெக்ஸ் 4 இன் ஆல் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது வந்து ஆக்ஸோவை வச்சு எழுதலாம். பட் கீட்டோவை வச்சும் எழுதலாம். கீட்டோவை வச்சு எழுதும்போது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் கீட்டோ தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ நமக்கு வரக்கூடியது கீட்டோவை வச்சு எழுதியிருக்காங்க. ஸோ 3 கீட்டோ 2 மித்தைல் ஹெக்ஸ் 4 இன் ஆல் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The correct IUPAC name of the compound
இது மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் 2011 கேட்ட கொஸ்டின். இதில் வேறு எந்த குரூப்புமே இல்லை ஃபங்க்ஷனல் குரூப். இதில் டபுள் பாண்ட் மட்டும்தான் ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்குங்க. அப்போ நம்ம டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் செயின், லாங்கஸ்ட் கண்டினியூஸ் செயின் எடுத்துக்கணும். டபுள் பாண்ட் இல்லாமல் எடுக்கக்கூடாது. ஸோ 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி எடுத்திங்கன்னா டபுள் பாண்ட் இல்லாமல் வரும். பட் அதை நம்ம எடுத்துக்கக்கூடாது. எதை எடுத்துக்கணும்? டபுள் பாண்டடோடு இருக்கக்கூடியது, டபுள் பாண்டுக்கு மினிமம் நம்பர் வரக்கூடிய ஸ்ட்ரெயிட் செயின் எடுத்துக்கிறோம். 3 4 5 6 இப்படி வந்துட்டோம்னா சப்ஸ்டிடியூவனில் மறுபடியும் ஒரு சப்ஸ்டிடியூவன் வந்துடும். அதனால் நம்ம இந்த வழியாக வரலாம். 4 5 6 எடுத்துக்கிறோம். அப்போது ஃபோர்த்து பொசிஷனில் இத்தைல் குரூப் இருக்குது, தேர்டு பொசிஷனில் ப்ரொபைல் குரூப் இருக்குது, 6 கார்பன் ஐட்டம். ஸோ ஹெக்ஸ் ஈன், ஹெக்ஸ் 1 ஈன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ 1 ஈன் இல்லாதனால இந்த ரெண்டுமே நமக்கு ரூல்ட் அவுட் ஆயிரும். இந்த ரெண்டில் 1 ஈன் இருக்குது. ஸோ தேர்டு பொசிஷன் ப்ரொபைல் வரணும், ஃபோர்த்து பொசிஷன் இத்தைல் குரூப் வரணும். இதாக இருக்குது. 3ல் 1 இத்தைல் ப்ரொபைல் அப்படிங்கிறது வராது. தேர்ட்லேயே ப்ரொபைலும் சேர்ந்து வரல, தேர்டு ஃபோர்த்தில் தான் வருது. அதனால் இதுவும் இல்லை. ஸோ 4 வந்து 4 இத்தைல் 3 ப்ரொபைல் ஹெக்ஸ் 1 ஈன் அப்படிங்கிறது தான் இதனோட நேம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.